பிளாக்கரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இதான் ரொம்ப முக்கியமானது. என்ன தான் நம்ம பிளாக்கரில் இமேஜோ ஒரு ஜிஃபியோ ஏதோ ஒரு கண்டென்ட்டை போட்டோம்னா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம ஷேர் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படி ஷேர் பண்ணணும் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம ஷேர் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது? நம்ம உங்களுடைய பிளாக்கரை ஓப்பன் பண்ணி அதில் வந்து லேஅவுட்டுன்னு இருக்குது பாருங்கள், அதில் லேஅவுட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. லேஅவுட்டில் போயிட்டிங்கன்னா இந்த மெயின் இருக்குது, அதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே அப்படியே வந்திங்கன்னா எடிட்டுன்னு இருக்கும். இந்த இதை ஓப்பன் பண்ணால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஷோ ஆகிறது பார்த்திங்கன்னா 5 கமெண்ட்ஸு லேபர்ஸு பார்த்திங்கன்னா இந்த இமெயில் அதுக்கடுத்து ஷேர் பட்டன்ஸ் வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 5 பார்த்திங்கன்னா ஒரு சில இதுக்கு வந்து அது ஆப்ஷன் வந்து பார்க்குற விசிட்டர்ஸ்க்கு வந்து அவங்க ஷேர் பண்ண நினைக்கிற ஆப்ஷன் வந்து நம்மக்கிட்ட இல்லாமல் இருக்கலாம். ஸோ நமக்கு வந்து அந்த ஆப்ஷன் நம்ம எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து வேறு ஒரு மெத்தடில் தான் போய் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து நம்ம லிங்க் பண்ணி வைக்கணும். அது எப்படி வைக்கலாம் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நான் இதை சேவ் கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஆட் திஸ்னு ஒரு பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நீங்கள் வந்து புதுசாக ஒரு நிமிஷம் நான் ஆட் திஸ்னு பேஜ் ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒன்று வருது பாருங்கள், ஆட் திஸ் ஷேர் லிங்க் வீடியோஸ் அந்த மாதிரி இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே உங்கள் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் வந்து கீழே அப்படியே வந்தீங்கன்னா இங்கே கெட் ஸ்டார்டட் திஸ் ஃப்ரீன்னு இருக்கும். இந்த பேஜை ஓப்பன் பண்ணி இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளக்க வந்து சைனப் கொடுக்கும். அந்த சைனப்புக்குள்ளே நீங்கள் உள்ளே போனோன்னையும் உங்களுடைய இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, பாஸ்வேர்டு, கண்ட்ரி நேமாக கொடுத்துக்கோங்க. மந்த்லி பேஜ் ரிவ்யூன்னு பார்த்திங்க அது ஆப்ஷனல் தான், வேணுன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அதுக்கடுத்து எஸ் சென்ட் மீ இமெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸில் டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஐ எம் நாட் ரோபர்ன்னு இருக்குது, அதையும் டிக் பண்ணிக்கோங்க. இட்ஸ் கெட் ஸ்டார்டட்னு இருக்குது. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம் எப்போனாலும், சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பட்டன், ஃபாலோ பட்டன் எல்லாமே இருக்கும். நம்மளுக்கு இப்போதைக்கு எல்லாமே இருக்குது, சரிங்களா? இப்போ நம்மளுக்கு தேவை வந்து ஷேர் பட்டன் தான். இந்த ஷேர் பட்டனை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம், சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த செலக்ட் டூல்ஸ் டைப்புன்னு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளோட்டிங் பண்ணுறது, இன்லைன் மாதிரி வரும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது பக்கத்துலேயே அதை கிளிக் பண்ணனே உங்களுக்கு இந்த மாதிரி மெத்தடில் வரும். அதுக்கடுத்து எக்ஸ்பாண்டிங் உங்களுக்கு வந்து எப்படி வரணுமோ இந்த டாட்டாக வரும் பாருங்கள், இந்த டைப்பில் இருக்குது. இமேஜ் ஷேரிங், இமேஜுக்கு கீ சைடில் இருக்கணும். இது பாப்பப் மாதிரி இப்படி வரணுமா, எப்படி உங்களுக்கு எந்த மெத்தடில் வேணுமோ அந்த மெத்தடில் நல்ல பானர் மாதிரி மேலே வரணுமா, மேலே இந்த மெத்தடில் வேணுமா, இந்த மெத்தடில் உங்களுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த மெத்தடில் வேணாலும் நீங்கள் இதை வந்து வச்சுக்கலாம், சரிங்களா? ஓகே, இப்போ நான் இதில் ஒன்று சூஸ் பண்ணுறேன். இப்போ இமேஜ் ஷேரிங் இருக்குது. இந்த இமேஜ் ஷேரிங்கு பக்கத்தில் இருக்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன கொடுக்கலாம்னா கண்டினியூ கொடுக்கலாம். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ளோயிங், இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னா வேறு ஏதாவது நீங்கள் ஆப்ஷனல் சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா இந்த இருக்குது. நீங்கள் வந்து இந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ப்ளஸ் சிம்பிள் பக்கத்தில் இருந்தது பார்த்திங்கன்னா அதை உங்களுக்கு ஃபஸ்ட்டில் சொல்கிறேன். இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, இந்த 4 இருக்குது பார்த்திங்களா? இதை 4 தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா இங்கே இருக்கிற லிங்க், இங்கே இருக்குது நிறையா. இதை தவிர இன்னும் வேணும் அப்படின்னா இந்த லோடு மோர்னு இருக்குது. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே கீழே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதில் நிறையா இது இருக்கும், எல்லாமே இருக்குது, சரிங்களா? இதில் எந்த இதில் நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இதை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வாட்ஸ்அப் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. இந்த இருக்குது பாருங்கள் வாட்ஸ்அப்பு, இதை கூட நீங்கள் இப்படி வேணுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. சாரி, அதுக்குள்ளே கிளிக் பண்ணிட்டேன், ஓவராக கிளிக் பண்ணிட்டேன்.
ஃபஸ்ட் டைம் வர்றதுனால நம்ம வந்து சைன்அப் கொடுத்து வர்றதுனால வந்து நம்ம வந்து இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. க்ளோஸ் பண்ணி விட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைலில் ஆட் ப்ரொஃபைல்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். சரிங்களா, நான் வந்து என்ன சிஎன் கொடுத்துக்கிறேன். நீங்கள் சும்மா உங்களுக்கு என்ன நேம் ஏதோ ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா இங்கே ஒரு நேம் வரும். சரிங்களா, ஒரு ஐடி நம்பர் மாதிரி வரும். சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த நேம் ரீநேம் பண்ணணும் அப்படின்னா அந்த நேமில் போய் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இப்படி மறுபடியும் கூட நீங்கள் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் என்னுடைய இதே கொடுக்குறேன். இந்த நேம் கொடுத்துக்கிறேன். நான் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். அப்போது இது வந்து அதுக்குன்னு ஒரு ஐடி நம்பர் வந்து க்ரியேட் ஆகிடும். சரிங்களா, ஃபஸ்ட் டைம் வரும்போது நீங்கள் வந்து ஒரு என்னது ப்ரொஃபைல் ஐடி வந்து பண்ணிக்கோங்க, க்ரியேட் பண்ணிக்கோங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃப்ரீ தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேமு வந்து க்ரியேட் பண்ண பிறகு நீங்கள் வந்து அப்படியே வந்து மேலே வந்தீங்கன்னா அந்த இங்கே அனலைசிஸ் டூல்ஸ் இருக்குது பாருங்கள், டூல்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. டூல்ஸ் பக்கத்தில் கீழே வந்தீங்கன்னா ஆட் எ நியூ டூல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே இப்படி தான் இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் வந்து நீங்கள் அந்த நேம் கொடுத்து நீங்கள் வர்றது ரொம்ப பெஸ்ட்டு. இந்த மாதிரி வந்துக்கோங்க. சரிங்களா, இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து 6 விதமான டிஃப்ரெண்ட் டூல்ஸ் இருக்குது. நம்ம அப்போதே பார்த்தோம். ஷேரு, ஃபாலோ, இந்த மாதிரி நிறையா இருக்குது. சரியா, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஷேர் பட்டன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஷேர் பட்டனை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனோம். பார்த்திங்கன்னா நம்ம அப்போதே லைட்டாக பார்த்துட்டோம். நம்மளுக்கு எந்த மெத்தடில் வேணுமோ அந்த பாப்பா எந்த மெத்தடில் வேணுமோ அதை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, நீங்கள் பக்கத்தில் வந்து இங்கே வந்து ஷோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஷோ ஆகும். சரிங்களா, உங்களுக்கு எந்த இது பிடிச்சிருக்கோ அது மாதிரி நீங்கள் வந்து இங்கே வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அந்த டூல்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா இது வந்து ஒவ்வொரு டைப்பில் இருக்கும். திரும்ப இந்த ஃப்ளோட்டிங்னால் எப்படி இருக்கும், எக்ஸ்பாண்டர்னால் எப்படி இருக்கும், இமேஜ்னால் எப்படி இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கலாம். நான் இப்போ வந்து இமேஜ் இந்த மாதிரி பேஜை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு நம்ம கண்டினியூன்னு இருக்குல்ல, அதை கொடுத்துக்கலாம். சாரி, நான் இப்போ ஃபஸ்ட்டு ஒன்றே சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்துட்டு இங்கே வந்து ஸ்மார்ட் ஸ்டார்டிங் பை ஆட் திஸ் ரெக்கமெண்டட் செலக்டட் பை யூ அப்படின்ட்டுருக்கு. இப்போ வந்து அது வந்து அவங்க கொடுத்ததே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஆர்டர் பை அந்த ஆர்டர் படி இருக்கும். இல்லை நம்மளே செலக்ட் பண்ணி இந்த ஆர்டர் படி வைக்கணும்னா அந்த கீழே வந்து இருக்குது பாருங்கள், செலக்ட் பை யூன்னு, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஆர்டர் பண்ணி இது பண்ணிக்கலாம். சரிங்களா, இந்த ஃபேஸ்புக் ட்விட்டர் இதில் எது வேண்டாமோ அதை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ எதாவது வேண்டாம்னா இந்த இன்ட்டு இருக்குது பாருங்கள், இதை வந்து இன்ட்டு க்ளோஸ் இது பண்ணிங்கன்னா நீங்கள் போயிடும், உங்களுக்கு வேண்டாது. இப்போ ஆட் பண்ணணும், இதில் வேறு ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து ஆட் மோர்ன்னு இருக்குது. இதில் நீங்கள் அதில் போய் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஆட் திஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதை கூட நீங்கள் இப்படி கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு தெரியாதது கூட இதில் நிறையா இது இருக்குது. சரிங்களா, இந்த மாதிரி நிறையா இது ஷேர் பண்ணுறது இருக்குது. சரி, இந்த மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ அதை கூட சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, நானும் இதில் சூஸ் பண்ணுறேன். மேக்ஸிமம் எல்லோரும் வாட்ஸ்அப் வச்சுருப்பாங்க, ஃபேஸ்புக்கு இருக்குது, ட்விட்டர் வந்துருச்சு, இமெயில் கூட தேவையில்லை. யார் போய் இமெயில் அனுப்புகிறா? வாட்ஸ்அப்பை காணும். நிறையா இது இவ்வளோ இது இருக்குது. காப்பி லிங்க் கொடுத்துக்குறோம். அப்புறம்
கொஞ்சம் தேடிக்கிட்டே இருக்கேன். அதனால தான் இவ்வளோ இருக்குது. நானும் இன்றைக்கி தான் பார்க்குறேன் புதுசாக இவ்வளோ ஐட்டங்கள் இருக்கான்னு. கொஞ்சம் வேகமாகவே தள்ளுறேன். இந்த வாட்ஸ்அப்புக்காக தான் இவ்வளோ நேரம். இன்னும் நேரம் இருந்துச்சு. டெலகிராம் கூட எடுத்து வச்சுக்கிடுவோமா? டெலகிராமே காணோம். டெலகிராமை நான் கொஞ்சம் தேடிட்டு வரேன், இல்லைன்னா வீடியோ ஓடிக்கிட்டே இருக்கு. இப்போ எனக்கு தேவையானதை நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எனக்கு வந்து இந்த ஆட் மோர்ன்னு இருக்குது. இந்த ஆப்ஷன் எனக்கு வேண்டாம் அப்படின்னா நான் வந்து கிளிக் பண்ணிட்டேன்னா எனக்காக இந்த இது போக மாட்டேது, என்னன்னு தெரில. கிளிக் பண்ணாலே போயிடும். சரி, இதை வந்து எனக்கு இந்த இது ஃபஸ்ட்டு வேணும் அப்படின்னா இந்த இதை வந்து நான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த வாட்ஸ்அப்பு ஃபஸ்ட்டு வச்சுக்கிறேன். அடுத்து டெலகிராம், அடுத்து நான் இந்த இப்படி கொண்டு வந்து வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஆர்டர் வைஸாக கூட நீங்கள் இப்படி அடுக்கி வச்சுக்கலாம். நான் அந்த இமெயிலை வந்து லாஸ்ட் வச்சுக்கிறேன். திஸ் இப்படி நீங்கள் லைன் பையாக கூட நீங்கள் வந்து அடுக்கி வச்சுக்கலாம். எதுக்கு அடுத்தது இது வேணுமா அப்படின்னு. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிக்கலாம் இப்படி. சரிங்களா? ஈஸியாகவே. இப்போ எல்லாத்தையும் நம்ம அலைன்மெண்ட் பண்ணி நம்மளுக்கு எது ஃபஸ்ட்டு வேணும் அப்படின்னு இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு எங்கள் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஆக்டிவ் டூல்னு இருக்கும். அந்த கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து நியூ நேம் யுவர் டூல்ஸ்னு இருக்குது பாருங்க. இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கோடிங் வந்திருக்கும். எனக்கு நியூ நேம்னு ஒன்று கேட்டுச்சு. ஆட் எ நியூ டூல்னு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த இப்படி ஓப்பன் ஆகி வந்தனுமே உங்களுக்கு வந்து என்ன செய்யணும், இந்த மேலே மெனு இருக்குது பாருங்கள், அது தொட்டிங்கன்னா இங்கே உங்களுடைய சைட் ஃபுல்லாக வந்துடும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா கிட்ட கோடுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுடைய கோடு. சரிங்களா? இந்த கோடு வந்து இந்த கிட்ட கோடுன்னு இருக்குது பாருங்கள். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஜஸ்ட் காப்பின்னு இருக்குது. இந்த இந்த பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, ஜஸ்ட் காப்பின்னு இருக்குது. இது பக்கத்தில் ப்ளூ கலரில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல அதை வந்து அந்த ப்ளஸ்ஸை இப்படி கிளிக் பண்ணாலே போதும், காப்பி ஆயிடும். கீழே காப்பி ஆயிடுச்சு நம்மளுக்கு. அதுக்கடுத்து நம்மளுடைய இது காப்பி ஆனதை எடுத்துகிட்டு போய் நம்மளுடைய பிளாக்கரில் இங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல, சரிங்களா, நம்ம அந்த ஆடிய கெஜெட் இருக்குது பாருங்கள், அதை கூட கிளிக் பண்ணிக்கிடுவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே அந்த கச்சிட்டி இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் கண்டென்ட் இருக்குது. இந்த கண்டென்ட் இருக்கிற அதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம காப்பி பண்ணிட்டு வந்த கூட அந்த டைட்டில் வந்து எதுவும் நம்ம கொடுக்க வேண்டாம். இங்கே வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் ஆயிடுச்சு. நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஆட் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இப்போ நம்ம வந்து இந்த வியூ பிளாக்குள்ளே போய் பார்க்கலாம். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. நம்மளுடைய இது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, அது வந்து இம்மிடியேட்டாக நம்மளுக்கு வந்து ஸ்லோவாக இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. சில குக்கீஸ் வந்து இருக்கும், அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக வந்து லேட்டாக ஆகும். சரிங்களா? அதனால் அதை பார்த்துட்டு லேட்டாக கூட ஆகலாம். ஆனால் நம்மளுக்கு ஆட கொஞ்சம் ஸ்லோ ஆகும். ஒருவேளை நீங்கள் சைன் அவுட் பண்ணிவிட்டு இல்லை வேறு ஒரு இதில் போய் இந்த உங்களுடைய இதை லிங்கை வந்து காப்பி பண்ணிவிட்டு கூட பேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஸ்லோ ஆகும். இப்போ நம்மளை வந்து
ஆட் பண்ண பார்த்தீங்களா, ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பழைய அந்த இடத்துக்கே நீங்கள் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஷேர் சர்வீஸ்ன்னு பாருங்கள், அந்த இடத்துல நம்ம செலக்ட் பையுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கே நீங்கள் வந்தீங்கன்னா அதில் நிறைய ஆப்ஷன் மேலே இருக்கும். சரிங்களா, அந்த ஆப்ஷன்லேயும் இப்போது இந்த பட்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மொபைலோடைய சைஸ் எவ்வளோ இருக்கணும், மீடியம் எவ்வளோ இருக்கணும், அதோடைய கலரு எல்லாமே, அது ஸ்டைலு எல்லாமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஒரு சிலருக்கு புரியலைன்னு நினைக்கிறேன். அந்த டக்குன்னு பிளாக்கர்லேருந்து வந்தோடனே இந்த பிளாக் இதுக்கு வந்தோடனே எங்கிட்ட இந்த கோடிங்லேருந்து எப்படி மறுபடியும் நம்ம டூல்ஸ்க்கு போகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா மேலே இருக்குது பாருங்கள். இந்த நம்ம ஒரு நேம் கொடுத்து வந்திருப்போம், அனலைசிஸ் டூல்ஸ்ன்னு இருக்குது. இந்த டூல்ஸ்லேயே நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணது இருக்கும் பார்த்திங்கன்னா. இந்த இது ஆன்லேயே தான் இருக்கும். செட்டிங்ஸ்னு பக்கத்தில் இருக்கும். அந்த செட்டிங்ஸ்க்குள்ளே போங்க. இப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். இந்த செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா இந்த இருக்குது. நீங்கள் வந்து இதில் வந்து என்ன நாள் மாற்றிக்கலாம். அந்த டிசைன்ஸு இந்த இந்த இது ஒவ்வொன்றும் டிசைன்ஸ் இருக்குது பாருங்கள். இதை வந்து மாற்றிக்கலாம். இதை மொபைலுக்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரி வேணும், இதோடைய சைஸ் எந்தெந்த சைஸ், மீடியமாக இருக்கட்டுமா லார்ஜாக இருக்கட்டுமா அப்படின்னு நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, இதோடைய கலர் வந்து பார்த்திங்கன்னா கலர் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா. இந்த மாதிரி இருக்கணுமா இல்லை ஒயிட் இருக்கணுமா, எந்த கலர் இருக்கணும் அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க. நான் கலர்லேயே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ஐக்கான் கலர் பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஐக்கானுக்கு எனக்கு கலர் வரமாட்டேங்குது. ஓகே, இந்த கலர் நல்லாவே இல்லை. பிளாக்கு படு மோசமாக இருக்குது. ஒயிட்டு தான் நல்லாயிருக்கு. நான் அதையே சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து இது ஒன்று ஒன்றா நீங்கள் சூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். சரிங்களா, இது நான் எதுவும் அப்படி கொடுத்துட்டு நீங்கள் அப்டேட் டூல்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா, இதை தவிர அடுத்து உங்களுக்கு எதுவும் ஆட் பண்ணோம்னா ஆட் எ நியூ டூல்னு இங்கே மேலே இருக்குது பாருங்கள். இந்த மேலே தெரியும்னு நினைக்கிறீங்களா, இந்த இடத்துல நீங்கள் ஆட் எ நியூ டூல்னு கொடுத்துட்டு நீங்கள் அடுத்து அப்புறம் நம்ம இப்போ பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் நீங்கள் எல்லாமே செட் பண்ணி போகணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டிசைன்ஸ் பற்றி கொஞ்சம் ஓரளவு சொல்லியிருப்பேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் கவுண்டர்னு பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா. நீங்கள் ஒன்று இந்த இதில் பார்த்திங்கன்னா அந்த சோசியல் மீடியாவில் பண்ணுவாங்க. கவுண்டிங் பார்த்திங்கன்னா ஷேர் கவுண்டர் நம்ம சூஸ் பண்ணிட்டோம். அவங்க வந்து அதாவது இண்டிவிஜுவலாக அந்த இந்த ஒவ்வொரு இதுலேயும் இந்த இப்போ ஒருத்தர் இதில் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இதுலேருந்து எவ்வளோ போயிருக்கு, இவ்வளோலேருந்து எவ்வளோ ஷேர் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி இண்டிவிஜுவலாக காமிக்கணுமா இல்லை டோட்டலாக காமிக்கணும் அப்படின்னா இந்த இருக்குது பாருங்கள். இங்கே வந்து காமிக்கணும் டோட்டலாக, இந்த கீழே வந்து இந்த இடத்துல ஷோ மொத்தமாக எல்லாத்துலேயும் சேர்ந்து ஷோ ஆகுது அப்படின்னு. இல்லை ரெண்டுமே உங்களுக்கு இண்டிவிஜுவலாக ரெண்டு டோட்டல் ரெண்டுமே வேணும்னா ரெண்டையும் இப்படி போட்டு பார்த்திங்கன்னா ரெண்டுமே காமிக்கும். சரிங்களா, இங்கேயும் ஷோ ஆகும், இங்கேயும் ஷோ ஆகும். சரிங்களா, அந்த மாதிரி ஷேர் கவுண்டிங் உங்களுக்கு வேணும், மினிமம் இவ்வளோ இருக்கணும் அவ்வளோ இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா.